இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் டாப் லோடு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் துணி துவைக்கிறது எப்படின்னு பார்க்குறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் செட்டிங்ஸ் ஒரு 8 செட்டிங்ஸ் இருக்குங்க. அதை விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா மேனுவலில் தான் துவைக்கிறேன். டைமிங் வச்சிடுறேன். அடுத்த எத்தனை தடவை அலசணுங்கிறத வச்சுறேன். அடுத்து எவ்வளோ நிமிஷம் பிழியணுங்கிறத வச்சுருக்கேன். அடுத்து தண்ணீருடைய லெவல் வச்சு நான் ப்ளே பண்ணுறேன். துணியை பார்த்தீங்கன்னா உள்ளே ஏற்கனவே போட்டு தண்ணீர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது சென்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நம்ம வைக்கிற செட்டிங் பொறுத்த மாதிரி சில மிஷினில் பார்த்தீங்கன்னா ஊற போட்டு துவைக்கிறது இருக்காது, டிலே டைமர் இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி துவைக்க ஆரம்பித்த உடனே மிஷின் நிறுத்திட்டு எவ்வளோ நேரம் நீங்கள் ஊற வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் கழித்து நீங்கள் துவைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ 20 நிமிஷம் இது துவைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா துணியை அலசுறதுக்கு ரெடியாக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ சென்ஸ் பண்ணுது. 1 நிமிஷம் சென்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற துணி மொத்த துணி இதில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அது சென்ஸ் பண்ணி அது ஒரே அடுக்காக அடுக்கிக்கும் உள்ளுக்குள்ளேயே. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா இது புளிய ஆரம்பிக்கும் தண்ணியை. அப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் வைப்ரேஷன் வராது. ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணியுடைய வெயிட் முன்ன பின்ன போட்டீங்க, அதாவது மொத்த துணி மெலிசு துணி இல்லாமல் எல்லாமே கலந்து போடும் பொழுது அந்த அடுக்கு சரியாக உட்காராமல் உங்களுக்கு சிக்கு மாட்டி துணி துவைக்கும் பொழுது சில மிஷினில் இந்த பிரச்சனை வரும்பொழுது இது வைப்ரேஷன் வருங்க. இப்போ இந்த மிஷின் மோட்டரோலா மிஷினுங்க, வாங்கி 2 வருஷம் ஆகுது. பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட வைப்ரேஷன் இல்லாமல் பிழியுதுங்க. இந்த மிஷினுடைய ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பில் நானே செஞ்சதுங்க. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய் பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேலே பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீர் ஒரு 3/4 டம்ளர் வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட சிந்தாமல் ஓடுதுங்க. தண்ணீருடைய வைப்ரேஷன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா இது பார்த்தீங்கன்னா புளிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அலச ஆரம்பிக்குங்க. நீங்கள் எத்தனை தடவை அலசுனீங்கன்னு செட்டிங் வச்சுருப்பீங்க. லாஸ்ட் டைம் அலசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ஃபர்ட் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு லேயராக அதை அடுக்கி கரெக்டாக கொஞ்சம் கூட ஈரலாமல் புளிஞ்சிருக்குங்க. அடுத்தது க்ளோஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டு அலசுங்க. லாஸ்ட் டைம் அலசும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கம்ஃபர்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிடுங்க, அதாவது பாஸ் பண்ணிவிடுங்க. கம்ஃபர்ட் ஊற்றி நல்லா தண்ணி நிரம்பினோடனே நீங்கள் நல்லா கையில் ஆஃப் பண்ணிவிட்டு அமுத்தி விட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் துவைக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கம்ஃபர்ட்டுடைய தன்மை அந்த துணியில் தேங்கி நிற்குங்க. நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு சோப்பு தூள் போடணுமா லிக்விட் போடணுமா? லிக்விட் போட்டால் தான் நல்லாயிருக்கும், சோப்பு தூள் போட்டால் அடைச்சிக்குங்கிறாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மன திருப்தி தாங்க. ஏன்னா ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே வராது. அதுக்குள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோப்பு தூள் அடைப்பு வந்ததா எங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஏன்னா நானும் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறேன். இருந்தாலும் அது வியாபார ட்ரிக்ஸுங்க. இப்போ பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் போட்டு 3 தடவை அலசிடுச்சுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அது சென்ஸ் பண்ணுது. சென்ஸ் பண்ணதை பார்த்திங்கன்னா நான் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தண்ணீர் இருத்தினவுடனே உங்களுக்கு எப்படி ஆட்டம் போடுதுங்கிறத காமிக்கிறதுக்கோசரம் கண்ணா பின்னா நான் போட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மிஷின் என்ன ஆட்டம் போடுதுன்னு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சில மிஷின் சென்ஸ் பண்ணாதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் ஆடும். பிரபதாவே மிஞ்சிற அளவுக்கு ஆட்டம் போடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளக் பாயிண்ட்லேருந்து உருவிட்டு சாஞ்ச மிஷின்லாம் நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன், சர்வீஸும் வந்திருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே இந்த மாதிரி ஆட்டோ சென்சார் இருந்துச்சுன்னா அது ஆடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஆஃப் ஆகி தண்ணீர் விட்டு மறுபடியும் சென்ஸ் பண்ணும். இதனால் தண்ணீர் விரையா வரும். அவ்வளோ ரிஸ்க்கு வேண்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி துணியை எடுத்து சிக்கு மாட்டினதெல்லாம் பர்ஃபெக்டாக ஒரே பரவலாக ஒன்று மேலே ஒன்றா போட்டு விட்டு அதுக்கப்புறமே க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதிர்வு இல்லாமல் மைனூட்டாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா மிஷின் ஓடுங்க. நல்லா புளிஞ்சு எடுத்து கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் நான் துணியெல்லாம் எடுத்துட்டேன். ஒன்று மேலே ஒன்று பரவலாக போட்டுடுறேன். இது பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட துணி போட்டாலுமே உங்களுக்கு துவைக்கும் போது தொந்தரவு வராது, காய வைக்கும்போது அந்த வைப்ரேஷன் வரும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் சொல்லலாம், என்னடா அது இவ்வளோ விலை போட்டு வாங்கியிருக்கோம், ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கியிருக்கோம், அதுக்கப்புறமா நான் கையில் என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் அதோடைய செட்டிங்க்கு தகுந்த மாதிரி துணியெல்லாம் போட்டு துவைச்சா இந்த பிரச்சனை வராதுங்க. இப்போ பாருங்கள் தண்ணீர் நிறைய வச்சுருக்கேன். அது லைட்டாக அதிருது தவிர உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிக்கலை. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஓடுதுங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது. நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் ஜென்டில்னால் அதுக்குரிய வெயிட், அதாவது ஒரு 6 கிலோ மிஷின்னா 5.5 கிலோ துணி போடலாங்க. அந்த 5.5 கிலோ ஒரே மாதிரியாக போடணுங்க. நீங்கள் மாற்றி வெயிட்டு, அதாவது காட்டன் துணி, ஜீன்ஸ் துணி, நெட் துணி, சீலை துணின்னு போடும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் வரும். நீங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா மேனுவலாக துவைக்கும் பொழுது உங்களுக்கு கண்ணாப்பின்னா கச்சாமுச்சான்னு துணி போடும்பொழுது அந்த வைப்ரேஷன் வரும். அதோடைய செட்டிங் நிறைய பேர் சொல்லுவாங்க, சரிங்க துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைகுறையாக கேட்டுட்டு அந்த டெக்னீஷியன் அனுப்பி விட்றீங்க. அதுக்கப்புறம் உங்கள் போக்கில் நீங்கள் துவைக்கும் பொழுது அந்த மிஷின் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா மேனுவலில் ஃபுல் லோடு கொடுத்து துவைச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பரவலாக போட்டு காய வச்சிங்கன்னா அந்த மிஷினுடைய ட்ரம்முடைய லைஃப் வருங்க, சென்சார் லைஃப் வருங்க, அந்த ட்ரம்மை தாங்கி பிடிக்கிற ஸ்ப்ரிங்குடைய லைஃப் வருங்க, மிஷினுடைய கால் அதாவது பார்த்திங்கன்னா கீழே உட்காருது பார்த்திங்கன்னா அந்த காலுடைய லைஃப்பும் உழைப்பு வருங்க. இல்லைனா பார்த்திங்கன்னா அந்த கால் உடஞ்சி டேமேஜ் ஆகி மிஷினே ஓரம் போகிற அளவுக்கு வந்துடுங்க.
இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப்பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், அதையும் மறக்காமல் இப்போ பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஸ்.